பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் சீக்கிய பேரரசு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தனது வர்த்தக ஆதிக்கத்தை விரிவுபடுத்த தீவிர முயற்சியில் ஈடுபட்டது. சீக்கிய பேரரசு ஜம்முவில் நீண்டகால உள்நாட்டு போராட்டங்களால் பலவீனமடைந்திருந்தது. இதை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் சீக்கிய பேரரசுடன் போரில் ஈடுபட்டு 1845 முதல் 46 வரை முதல் ஆங்கிலேய சீக்கிய போரில் வெற்றி பெற்றனர். இந்த வெற்றியின் பின்விளைவாக 1846 ஆண்டு அமிர்தசரஸ் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. சீக்கிய பேரரசு ஆங்கிலேயர்களுக்கு பெரிய தொகை போர் இழப்பீடுகளை செலுத்தவும் சில முக்கிய பிரதேசங்களை ஒப்படைக்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டது. இதன் முக்கிய நிகழ்வாக 75 லட்சம் ரூபாய்க்கு, இன்றைய மதிப்பில் 1400 கோடி ரூபாய், காஷ்மீர் பகுதியை டோக்ரா ஆட்சியாளரான ராஜா குலாப் சிங்கிற்கு விற்றனர். இந்த வரலாற்றுப் பரிவர்த்தனை அமிர்தசரஸ் உடன்படிக்கை என அழைக்கப்பட்டது. அமிர்தசரஸ் உடன்படிக்கை மற்றும் அதன் விளைவுகள். இது காஷ்மீர் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனையாகும். இந்த உடன்படிக்கையின் மூலம் பெரும்பான்மையான 77% முஸ்லிம் மக்கள் 5% இந்து அரசர்களால் ஆளப்பட்டார்கள். இச்சூழல் எதிர்கால மோதலுக்கான விதைகளை விதைத்தது. காஷ்மீரின் தனித்துவமான அரசியல் அமைப்பு உருவானது. ஒரு காலத்தில் சீக்கிய பேரரசுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி இப்போது சுதேச மாநிலமாக மாற்றப்பட்டது. இச்செயல் பெரும் எதிர்ப்புகளையும் நிலையான பிரச்சினைகளையும் உருவாக்கியது. காஷ்மீர் மக்களின் மனதில் அரசியல் பாசிசத்தின் விதைகள் விதைக்கப்பட்டன. டோக்ரா ஆட்சியின் சிறப்புகள் மற்றும் குறைகள். அமிர்தசரஸ் உடன்படிக்கைக்குப் பிறகு ராஜா குலாப் சிங் ஜம்மு மற்றும் காஷ்மீர் சுதேச மாநிலத்தின் முதல் மகாராஜாவானார். டோக்ரா வம்சத்தின் ஆட்சி தொடங்கியது. இந்த காலகட்டம் முன்னேற்றத்தாலும் ஒடுக்குமுறையாலும் குறிக்கப்பட்டது. முன்னேற்றங்கள். சாலைகள் மற்றும் பாலங்கள் கட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் இணைக்கப்பட்டன. கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டன. மகாராஜா ரன்பீர் சிங் தலைமையில் தொலைபேசி அமைப்பு கொண்டுவரப்பட்டது. உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மூலம் பல புதிய தொழில்துறை முயற்சிகள் தொடங்கப்பட்டன. குறைகள். விவசாயிகளின் மீது அதிக வரி, 90% வரி விதிக்கப்பட்டது. இது உலகிலேயே மிக அதிக வரி விகிதமாக இருந்தது. நிலப்பிரபுத்துவம் மற்றும் கட்டாய உழைப்பு பிரச்சினையாக இருந்தது. பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள் சமத்துவமின்மையால் பாதிக்கப்பட்டனர். 1924 ஏற்பட்ட வெள்ளத்தால் 10,000 பேர் உயிரிழந்தனர். ஆனால் சரியான உதவிகள் செய்யப்படவில்லை. விவசாயிகள் அரிசி பதுக்கினால் 5 வருட சிறை தண்டனை என கடுமையான சட்டங்களுக்கு ஆளானார்கள். 1931 எழுச்சி. காஷ்மீரின் திருப்புமுனை. 1931 ஆண்டு டோக்ரா ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்புகள் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜூலை 13, 1931 அன்று ஸ்ரீநகரில் மத்திய சிறைக்கு வெளியே பஷ்டூன் ஆர்வலர் அப்துல் காதரின் விசாரணையை எதிர்பார்த்து கூடிய மக்கள் மீது டோக்ரா போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 22 பேர் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வு ஷஹீதி திவஸ் என ஆண்டுதோறும் நினைவுகூரப்படுகிறது. இந்த எழுச்சி வெறும் தன்னிச்சையான எதிர்ப்பு அல்ல, பல தசாப்த காலமாக இருந்த மனக்கசப்பின் உச்சமாகும். விவசாயிகள் எதிர்கொண்ட பொருளாதார கஷ்டங்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான முறையான பாகுபாடு, அடிப்படை அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டது ஆகியவை மக்களிடம் பேரதிருப்தியை உருவாக்கின. சிறைக்கு வெளியே நடந்த சம்பவம் கிளர்ச்சியின் தீப்பிழம்புகளை பற்றவைத்த தீப்பொறியாக இருந்தது. இது காஷ்மீர் சுதந்திர இயக்கத்தின் அரசியல் நிலைப்பாட்டையும் எதிர்கால போராட்டங்களின் அடித்தளத்தையும் அமைத்தது. ஷேக் அப்துல்லா மற்றும் தேசிய மாநாட்டின் உருவாக்கம். 1931 எழுச்சிக்குப் பிறகு ஷேக் அப்துல்லா என்ற இளைஞர் காஷ்மீர் மக்களின் உரிமைக்காக போராடும் தலைவராக உருவாகினார். அறிவு, சொற்பொழிவு, அரசியல் திறமையால் கவர்ந்த அவர் 1932 அனைத்து ஜம்மு காஷ்மீர் முஸ்லிம் மாநாட்டை நிறுவினார். பின்னர் இதன் பெயர் 1939 அனைத்து ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு என மாற்றப்பட்டது. அவரது தலைமையின் கீழ் தேசிய மாநாடு டோக்ரா ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனங்களை ஒன்று சேர்த்து சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் ஈடுபட்டது. டோக்ரா ஆட்சி ஒரு பக்கம் முன்னேற்றத்தை காட்டியதோடு மறுபக்கம் மக்கள் மனதில் ஆழமான அதிருப்தியையும் விதைத்தது. மகாராஜா ஹரிசிங் ஆட்சியின் துன்பம் மற்றும் மக்கள் நலன்களை புறக்கணித்த ஆட்சி போன்ற காரணங்களால் 1946 ஆண்டு மே மாதம் காஷ்மீரை விட்டு வெளியேறு, அதாவது குவிட் காஷ்மீர் இயக்கத்தின் தொடக்கம் ஆகும். இந்த போராட்டத்தை தலைமை தாங்கியவர் ஷேக் அப்துல்லா.
மக்கள் மன்னர்களுக்கு அடிமையல்ல, மக்களே ஆட்சியாளர்கள் என முழக்கமிட்டார். இந்த விவகாரத்தின் காரணமாக அவருக்கு 9 மாதங்கள் சிறைத் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவரது சிறைத் தண்டனை மக்களிடம் அவரின் பெருமையை அதிகரிக்க செய்தது. ஷேக் அப்துல்லாவின் வழிகாட்டுதலால் மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மொத்தம் 50,000 காஷ்மீரியர்கள் இவ்வியக்கத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்டனர். மகாராஜாவின் அரசாங்கம் மிகுந்த பீதி அடைந்தது. போராட்டத்தை அடக்க பல கோடி ரூபாய்களை செலவிட்டது. இந்த இயக்கம் இந்திய தேசிய தலைவர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. ஜவஹர்லால் நேரு தனிப்பட்ட முறையில் காஷ்மீரத்தில் நிலைமையை ஆராய துடித்தார். நேருவின் தலையீடால் இந்த இயக்கத்திற்கு புதிய திசை கிடைத்தது. நேரு மகாராஜாவிடம் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை கொடுக்க அழுத்தம் கொடுத்தார். ஏன் நேரு ஆதரித்தார்? காஷ்மீரின் வலுவான கலாச்சாரமும் அரசியல் முக்கியத்துவமும் இந்தியாவின் பொது அரசியலுடன் இணைந்திருந்தது. மக்களின் சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் இந்த போராட்டம் இந்திய விடுதலை இயக்கத்தின் முக்கியமான பகுதியாக அமைந்தது. இந்த இயக்கத்தின் முக்கிய கோரிக்கைகள்: 1. மகாராஜாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2. மக்களாட்சியை அறிமுகப்படுத்த வேண்டும். 3. காஷ்மீர் மக்களுக்கு சமநிலையான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். காஷ்மீர் மக்கள் தங்களின் உரிமைகளுக்காக ஒருமித்த குரலுடன் போராடத் துவங்கினர். குவிட் காஷ்மீர் இயக்கம் 1947 இந்திய விடுதலைக்கு அடுத்தகட்ட அரசியல் மாற்றங்களை உருவாக்க அதிகம் உதவியது. காஷ்மீர் மக்கள் தங்கள் உரிமைக்காக மேற்கொண்ட முதல் முக்கிய அடியெடுப்பை உலகம் கண்டது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். ஆனால் காஷ்மீரில் என்ன நடந்தது? மகாராஜா ஹரிசிங் முடிவெடுக்காமல் காத்திருந்தார். ஆனால் பாகிஸ்தான், அவர்கள் தங்கள் திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த தயாராக இருந்தனர். பாகிஸ்தான் படைகள் காஷ்மீருக்குள் உடைகளை மாற்றி நுழைய திட்டமிட்டிருந்தனர். மக்களின் துயரம் இன்னும் முடியவில்லை. சுதந்திரம் கிட்டியது. ஆனால் காஷ்மீரில் மீண்டும் சந்திப்போம்.